நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்னா என்னன்னு ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எப்பயுமே ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். ரன் டைமில் போயிட்டு நம்மளால் அதை வந்து மாற்ற முடியாது. இதை வந்து இங்கே மாற்று, இதை வந்து அங்கே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கு, அதாவது ஸ்ட்ரிங்கு வந்து சொன்ன மாதிரி ஆர்டர்டு கலெக்ஷன்ஸு. அதனால் எப்பயுமே அதுக்குன்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு ஃபர்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ். அதாவது எஃப்ன்றது ஒரு 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஏன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, ஆறுன்றது செகண்ட். இந்த மாதிரி 0ல் வந்து எவ்வளோ இண்டெக்ஸ் வரையும் இருக்கோ அவ்வளோ இண்டெக்ஸுக்கும் அவ்வளோ லென்த்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இந்த கேரக்டரில் இருக்க இந்த வேர்டில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் எடுக்க முடியும் என்னால். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட் அதுமாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது நேம் ஈக்குவல் டு ஃபர்கான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுக்கும்போது நான் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுல் நேம் வேணாம், எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வேணும்னா நான் அந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு வந்து 0 இண்டெக்ஸ் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டருக்கு 0 இண்டெக்ஸ். அதனால் 0 இண்டெக்ஸை கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எஃப் மட்டும் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ண அப்படின்னா எஃப் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வேணும், அதாவது எனக்கு வந்து ஒரு தேர்ட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது 0 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஹெச் வேணும் இந்த இடத்துல அப்படின்னா இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆகும். உங்களால் இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் கூட ஒரு வேர்ட்லேருந்து தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இங்கே பாருங்கள், தீஸ் கேரக்டர் வந்து ஆக்சஸ் யூஸிங் தீஸ் இண்டெக்ஸஸ் அஸ் ஃபாலோஸ். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இண்டெக்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே, அதாவது ஒரு ரேஞ்சில் இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இப்போ எனக்கு வந்து எஃப்லேருந்து ஹெச் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து போடலாம். இப்போ எப்படின்னா 0th இண்டெக்ஸ், இதில் வந்து எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து வேணும், அதுலேருந்து எனக்கு வந்து ஹெச்சுக்கு உள்ளே இருக்கிறது, ஹெச்சுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வேணும் அப்படின்னா 0 1 2 3, அதனால் 3 போட்டேன் நான். 3க்கு முன்னாடி இருக்கிறது வந்து FAR அப்படின்றது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போது FAR மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 4 போட்டுக்கிறேன். போட்டோன்னா FARH அப்படின்னு சொல்லிட்டு வருது. இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 0th இண்டெக்ஸில் வேணாம், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் அந்த மாதிரி வேணும்னா நான் செகண்டுன்னு போடுறேன். செகண்ட் இண்டெக்ஸ்னால் 0 1 2, இந்த ஆர்லேருந்து ஹெச்சுக்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஆர்லேருந்து ஹெச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது ஒன்று தான், 6 ஹெச் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் 0 1 2 3 4 ஏக்கு முன்னாடி இருக்கிறது 6 ஹெச் தான், அதனால் 6 ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸை கவுண்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கால் பண்ணுறது இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் நெக்ஸ்ட் டைப் இது, அதாவது இப்போ நேம், இந்த நேமில் வந்து இந்த வேரியபிளில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா LEN அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இன்பில்ட் ஃபங்க்ஷன் அது. இப்போ லென்த், LEN வந்து லென்த்து, ஒரு விஷயத்தோட லென்த் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லென்த் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அது லென்த் வந்து 6ன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா இங்கே 6 கேரக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ லென்த்தை வந்து ஈஸியாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி கூட நம்மளால் இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது இது வந்து ஃபார்கான ஒரு சின்ன வேர்டுனாலும் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இதுவே பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்குன்னா அந்த பெரிய டெக்ஸ்ட்டுக்கு என்ன லென்த்துன்னு நம்மளால் சொல்ல முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த லென்த்துன்றதெல்லாம் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் இதுலேருந்து இது வேணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப மினிமலாக முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணியே நிறைய இருக்குது, டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது இதில். அதாவது பைத்தானில் வந்து நிறைய பண்ணலாம் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி. அதில் வந்து கொஞ்சம் இது மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெத்தட் வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாற்றலாம். ஓகேங்களா? அதாவது
இப்போது இந்த வேர்டு இருக்குது அப்படின்னா இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வேணும் அப்படின்னா அப்படின்றதுக்காக தான் அந்த கேபிட்டலைஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஓகேவா. ஃபஸ்ட்டு அதாவது எந்த நேம் கொடுத்தீங்கனாலும் அது வந்து கேபிட்டலாக வரும் ஸ்டார்டிங்கில் இருக்குது மொதல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் போகலாம். பைத்தானுக்குள்ளே பிரிண்ட்டுக்குள்ளே பைத்தான் இஸ் ஆசம்னு கொடுக்குறேன். இந்த பி வந்து எனக்கு வந்து கேப்ஸில் வேணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டில் வந்து டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானோட இன்பில் ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு இன்பில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் போட்டுறேன். எனக்கு டாட் கேபிட்டலைஸ் இப்படின்னு இதை கால் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கை இதுவாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாற்றுன்னு சொல்கிறதுனால இது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா அந்த பீன்றது மட்டும் கேப்ஸில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த பி பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுவே இல்லை எனக்கு வந்து இருக்கிற எல்லாமே வந்து கேப்ஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்பர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே அப்பர் கேஸில் வந்துடும். பைத்தான் இஸ் ஆசம். இல்லை எனக்கு எல்லாமே லோவர் கேஸில் தான் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங் வந்து இப்போது எல்லாமே லோவரில் தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து அப்பர் கேஸாக மாற்றுறேன். பி மட்டும் அப்பர் கேஸாக மாற்றுறேன். எதுவும் மாற்றிக்கலாம். ஐயும் மாற்றுறேன், ஏவியே மாற்றுறேன்னா. ஆனால் எனக்கு எல்லாமே லோவர் கேஸில் வேணும் அப்படின்னா நான் லோவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா எல்லாமே லோவர் கேஸ்க்கு வரும். பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் பைத்தானுக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணலாம். இவ்வளோ ஸ்ட்ரிங், இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன வேணாலும் நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி பைத்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இஸ் லோவர் இஸ் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது வந்து லோவர் கேஸில் இருக்கா இல்லை அப்பர் கேஸில் இருக்கா அப்படின்றது அது சொல்லும். அதாவது இப்போ நான் இங்கே வந்து பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் கேப்ஸில் மாற்றுறேன். பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு போடுறேன்னா இது வந்து இஸ் லோவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இஸ் லோவரான்னு கேட்டால் அது வந்து ஒரு பூலியனை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது அது லோவர் கிடையாது, அது வந்து ஒரு அப்பர் கேஸு அப்படின்றதுக்காக அது இது பண்ணுது. இதுவே அதே இதில் இஸ் லோவருக்கு பதிலாக அது வந்து அப்பரில் தானே, அது வந்து அப்பரான்னு கேட்குறேன். இஸ் அப்பர் அப்படின்னு கேட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா அது வந்து ட்ரூ சொல்லுது. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது வந்து ஒரு அப்பர் கேஸில் இருக்குது, அதனால் இஸ் அப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூலியன் வந்து ரிட்டர்ன் வந்து ட்ரூ கொடுத்துருது. ஓகேங்களா, அதுதான் இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஸ்ட்ரிங்கு சப்ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், பிரிண்ட் பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பிரிண்ட்டு பைத்தான் ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு பைத்தான் இஸ் ஆசம் அதில் எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன். அதில் எனக்கு பைத்தானுன்ற இந்த ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பைத்தான்ற டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்ற போகிறேன். இதை மாற்றினோடனே என்ன, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த ரீப்ளேஸ் வந்து அதுக்கு தான் எந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தமிழ் இஸ் ஆசம், பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்றதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் தமிழ் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபைனலி தேர் ஆர் ஸ்ப்ளிட் அண்ட் ஜாயின் மெத்தட்ஸ். இன்னொரு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இன்னும் ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ளிட்டும் ஜாயினும் கூட அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டில் வந்து பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஸ்ப்ளிட்டுன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இந்த பைத்தான் தனியாக, இசு தனியாக, ஆசம் தனியாக அப்படின்றது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், பைத்தான் வந்து தனியாக வந்துச்சு, இசுன்றது ஒன்று தனியாக வந்துச்சு, ஆசம்ன்றது தனியாக, இது எல்லாமே தனித்தனி லிஸ்ட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை லிஸ்ட்டாக மாற்றணும், இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து லிஸ்ட்டாக வந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதான் ஒரு லிஸ்ட்டாக வந்துச்சு. இது எல்லாமே அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லிஸ்ட்னா என்னன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்னென்னா வச்சு இந்த லிஸ்ட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துலாம். இந்த இடத்துல யூ கேன் ப்ரொடியூஸ் a new string using the element of an iterable that is a list using the join method.
நீங்கள் வந்து இப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னாலும் உங்களால் மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜாயின் சொல்லிட்டு இந்த ஸ்ப்ளிட்னா என்னன்னு பார்க்குறோம். ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாயின் பார்க்க போகிறோம். ஜாயின்குள்ளே ஜாயின் ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே அந்த லிஸ்ட்டை போடுறேன். அந்த லிஸ்ட்டை போட்டோடனே எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுன்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டுக்கும் ஜாயினுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்ப்ளிட்டு வந்து எப்பயுமே ஒரு வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஜாயின் வந்து அந்த ஸ்ப்ளிட்டான வேர்டையோ இல்லை லிஸ்ட்டில் இருக்கிற வேர்டையோ வந்து ஜாயின் பண்ணி கொடுப்போம். அதுக்கு தான் ஸ்ப்ளிட்டும் ஜாயினும் யூஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் இன் பைத்தான். Numbers in Python can be of integer, floating point and complex types. In this article, we will only discuss operation related to the real numbers, that is integer and floating points. நான் வந்து இதில் வந்து இன்டீஜர்ஸையும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டையும் மட்டும் பற்றி சொல்கிறேன். அதை வச்சு எப்படி அடிஷன் பண்ணலாம், எப்படி சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போது a = 10, b = 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா a = 10, b = 5 சொல்லிட்டு கொடுத்துட்டான். அது கீழே பிரிண்ட் a + b அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏபியும் பியும் ப்ளஸ் பண்ணி 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. இதுவே எனக்கு வந்து a = பிரிண்டில் வந்து a - b அப்படின்னு தரேன் அப்படின்னா அதை வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 15 கொடுத்துரு, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கு. அதில் 10 - 5 5 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்னாலும் அதே தான், சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், சிம்பிள்ஸ் மட்டும் மாறும். பார்த்தீங்கன்னா a ஸ்டார் மல்டிபிளுக்கு வந்து ஸ்டார் யூஸ் பண்ணோம், டிவைடுக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். இது இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு. மல்டிப்ளை என்னென்னா 10 × 5 50, டிவைடட் வந்து 10 / 5 வந்து 2.2 ஃப்ளோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்கு எப்பயுமே. ஓகேவா. இதை ஆல்சோ ஒன் திங் டு கீப் இன் மைண்ட் தட் ஈவன் இஃப் யூ பெர்ஃபார்ம் டிவிஷன் ஆப்ரேஷன் be 2 days, the result will always be a floating point. எப்பயுமே அதான் டிவிஷனாக நம்ம எது கொடுத்தாலும் அதோட ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் கொடுக்கும். இப்போது இல்லை எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த டிவைடர் அந்த ஸ்லாஷ் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரும். ஃப்ளோட்டிங் டெசிமல் பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டோடு வரும், டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணுறோம் டாட் அப்புறம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அதான் இது வரைக்கும் நம்ம வேரியபிள்னால் என்ன, இது நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் வந்து கொடுக்குற இன்புட்டை வச்சு எப்படி ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான கமாண்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்றது தான் யூசர் கொடுக்குற அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இப்போ நான் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இன்புட்னு கொடுத்து அது என்ன இன்புட்னு கேட்குறேன். அதாவது இது வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுக்கலாம். இங்கே நான் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு கீழே வந்து பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டுக்குள்ளே அது நான் சொன்ன மாதிரி அந்த எஃப்-ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். எஃப்-ஸ்ட்ரிங் ஆஃப் யுவர் நேம். ஏன்னா இங்கே வந்து என்ன டைப்பில் அவங்க யூசர் வந்து டேட்டா கொடுப்பாங்கன்னு தெரியாது, அதுக்காக தான் இந்த எஃப்-ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது இதை ரன் பண்ணேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்குது என்ன. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படின்னா யுவர் நேம் இஸ் ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் சொல்லிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த நேமுக்கு வந்து நம்ம வேரியபிளாக அசைன் பண்ணுறதை வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்கணும். யூசர் கொடுக்குற இன்புட்டுன்றது ஒரு பைத்தனோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். எப்படி பிரிண்ட்ன்றது இன்பில்ட் ஃபங்க்ஷன், நம்ம இன்புட்டுன்றதும் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் அது வந்து யூசர் கொடுக்குற இது வந்து ஆக்சஸ் பண்ணுது. இப்போ இங்கே நான் என்ன டெக்ஸ்ட்னாலும் கொடுக்கலாம், எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கோம். இப்போது வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது கூட எதனா ஒரு எஸ்டிஆர் அப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரிங் என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ வரும். அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல நம்பர் கொடுத்தாலும் சரி 23 அப்படின்னு சும்மா கொடுத்தாலும் யுவர் நேம் இஸ் 23 தான் சொல்லும். ஏன் அப்படின்னா நம்ம யூசர் என்ன டேட்டா டைப்லாம் சொல்கிறது இல்லை, அதை ஓவர் ரைட் பண்ணுறது தான் அந்த எஃப் கொடுக்குறோம், எஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். அதுக்காக தான். ஓகேங்களா.
strings even if the user inputs a number பாருங்க input function save the user input as a string even if the user inputs a number user வந்து என்ன input கொடுத்தாலும் எடுத்துக்கும் வேரியபிள் அதுக்காக தான் இது அந்த வேரியபிளை காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த f யூஸ் பண்ணுறோம் from the user be sure to convert to appropriate data types அதான் நம்ம இதை வந்து ஒரு எந்த டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்னா இருக்கிறதுக்காக அதை ஓவர் ரைட் பண்ணுறத எஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா எரர் அடிக்கும் யூசர் வந்து என்ன டேட்டா டைப் வேணாலும் கொடுக்கலாம் இன்ட்டாகவும் இன்டீஜராகவும் கொடுக்கலாம் ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம் அதுக்காக தான்